வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் இகழ் என்கின்ற அதிகாரத்தில் 5வது குறள். இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழ் ஊக்கும் தன்மையவர். இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழ் ஊக்கும் தன்மையவர். இந்த குறள் பாருங்கள், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். படிக்கும்போது பொருட்பாலில் படிக்கிறோம். பொருட்பாலில் நிர்வாக திறமையை சொல்லக்கூடிய விஷயம். இதில் பொருளை பற்றி சொல்கிறதில்ல, பொருளை சம்பாதிக்கக்கூடிய அல்லது பொருளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நிர்வாக திறமையை சொல்லுகின்ற ஒரு பால். ஓகே, பொருட்பால்ங்கிறது. அதுலேயும் இது குறிப்பாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு அரசன் அல்லது தலைவன் அவங்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த குறள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லார். இகழ் எதிர் அப்படின்னா, இகழ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு மாறுபாடு, அந்த மாறுபாட்டினால ஒரு பகையை வளர்த்துக்கிறது. அந்த மாதிரி எதிர் சாய்ந்தொழுக வல்லார் அப்படின்னா, அந்த மாறுபாடு அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னா அதை எதிர்த்து எனக்கு இந்த மாறுபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு சாய்ந்தொழுக வல்லார்னா அதை பற்றி கவலைப்படாமல், அந்த வெள்ளத்தில் நாணல் எப்படி அப்படி சாய்ஞ்சு போகுமோ அந்த மாதிரி அப்படி இந்த நீரோட்டத்தோடு சேர்ந்து போக வல்லாரை, அப்படி திறமை மிக்கவரை, அந்த குணம் உள்ளவரை அப்படின்னு. இங்கே வல்லார் அப்படின்னாக்கா ஏன் அப்படி வல்லாரைன்னு போட்டார் அப்படின்னா, அதை நம்ம யோசிக்கணும். முதல்ல குறள் முழுசாக படிச்சிருவோம். அப்படி இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை, அப்படி ஒரு மாறுபாடு இருந்தால் அந்த மாறுபாட்டை பெருசு பண்ணாமல் அதை விட்டுட்டு அந்த நீரோட்டத்தில் சாய்ந்து போகின்ற நாணல் மாதிரி சாய்ந்தொழுக வல்லவரை யாரே மிகழூக்கும் தன்மையவர். அப்படிப்பட்டவங்க மிகழூக்கும் தன்மையர்னா அவங்கள வெல்லணும் அப்படின்னு முனைப்பெடுத்து வரக்கூடிய தன்மையுடையவர்கள் யார் இருப்பார்கள் அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்பவும் எல்லா இடத்துலையும் நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்துட்டு போகிறதுனால எல்லாரும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நண்பர்களாக தான் இருப்பாங்க. அப்படி நண்பர்களாக இல்லாவிட்டாலும் பகைமை பாராட்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா ஆமாப்பா, எனக்கும் அவருக்கும் ஒரு மாறுபாடான எண்ணம் இருந்தது, ஆனாலும் அதற்காக அவர் என்கிட்ட பகைமை பாராட்டினவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவனை வெல்லணும், அவனை இழிவுபடுத்தணும் அல்லது தாழ்த்தணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால யாரும் பெரிய பகைவர்கள் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது இங்கே இந்த குறள் பொருட்பாலில் அரசருக்கு சொன்னது. அப்போது அரசன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒருத்தன் அவனுக்கு மாறுபாடாக ஒரு விஷயத்தை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா அரசரும் பொறுமையாக இருப்பாங்களா? இன்றைக்கி இருக்காங்களா? அரசியல்வாதிகள் நல்லதே பண்ணினாலுமே கூட அவன் சொன்னதுக்கு மாறாக பண்ணினாக்கா எத்தனை பேரை எப்படிலாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அரசன் அப்படின்றவனுக்கு அந்த திமிர், அந்த ஆணவம் இருக்கும். அவனோட கருத்துக்கு மாற்று கருத்து சொல்கிறவங்களோட அவ்வளோ எளிதாக ஒத்துப்போக முடியாது. அந்த திமிர் ஒரு அரசனுக்கு தேவையும் கூட தான். ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்கிட்டலாம் சொன்னோம்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போகிறோம்டா அப்படின்னு. ஆனால் ஒரு அரசன் அப்படி இருக்க மாட்டான், இருக்கவும் கூடாது. எந்தெந்த விஷயத்தில் இருக்கக்கூடாதோ அந்தந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய அரசன் ஒரு மாறுபாடு வரும்பொழுது நாணல் மாறி சாய்ந்து ஒழுக வல்லாராய், அப்படி சாய்ந்து ஒழுகக்கூடிய திறமை மிக்கவனாக இருந்தால் அவனை மிகழ் வெல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அரசனோட இதுக்கும் ஒரு தலைவனோட இதுக்கும் அப்படி சாய்ந்து அவங்கள அரவணைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குணம். அப்படிங்கிறதுனால அந்த வல்லார் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே போடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கொள்கிறேன்.